எப்போ சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஒரு நாளும் சேர்த்துக்க மாட்டாருன்னு நான் சொன்னேன்ல. எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காரு அசெம்பிளில. ரெட்டல சின்னத்த முடக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் கேஸ் போட்டுட்டு இருக்காரும்மா. அவருக்கு ஒரு நல்ல அற்புதமான திரு சி.வி. சண்முகம் அவர்களும், இன்பதுரை அவர்களும், வழக்கறிஞர்களும், அற்புதமான வழக்கறிஞர்கள். ஒரு ஒரு வழக்கறிஞர்ட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த ரெட்டல கேஸ பார்க்குற ஒரு வழக்கறிஞர்ட்ட பேசிட்டு இருந்தேன். சார் இந்த வழக்கால நான் கத்துக்கிட்டது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. டெல்லியில இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றத்திற்கு கூட நான் சென்று விட்டு வந்திருக்கிறேன். நான் போகாத நீதிமன்றமே இந்த வழக்குக்காக அதிமுக கட்சி மற்றும் இரட்டை இலை சம்மந்தமாக நான் போகாத நீதிமன்றமே இல்லை என்கிறான்னா, அப்ப எவ்வளோ கேஸ் போட்டிருப்பாரு. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நிபந்தனை இல்லாம சேர்றேன்னா, லூஸ் அவரு. அதான் ஒரே வரியில முடிச்சாரு பாருங்க. காலம் கடந்து விட்டது. இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த வழக்கு, இந்த கோபம் நீங்க அன்னைக்கு ஏடிஎம்கே ஆபீஸ் சொன்னீங்க. அத தூக்கி கொஞ்சம் ஓரமா வச்சுருவோம். இவர கூப்பிட்டு நீங்க இவருக்கு ஏதாவது ஒரு பதவி கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சீங்கன்னா, சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? திருப்பி யார் முதல்வர் வேட்பாளர் பிரச்சனை வராது? மறுபடியும் போஸ்ட் வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லி வேணுங்கன்னு காசு கொடுத்து பண்ணுவாரு. சும்மா இந்த ஊம குசும்லாம் நல்லா பண்ணுவாரு. பண்ணிட்டு இது அவசியமா எடப்பாடிக்கு? இன்னைக்கு நீ இல்லாம இன்னைக்கு கட்சியை தூக்கி என் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு பார்ட்டி. எதுக்கு நீ? சீட்டு வேணும்னா போய் பிஜேபி போய் கேட்டு வாங்கிக்க. அவ்வளோதான். அதனால அதில் தெளிவாக இருக்காரு.